பார்பி டின்னி ஃபுட் மினியேச்சர் டாய்ஸ் டாட்டின். நம்ம இன்னைக்கு சுவையான அவல் கட்லெட் வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவல் கட்லெட் பண்ணுறதுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கோம். அவலை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். பிரெட் க்ரம்ஸ், பிரெட் தூள், சோள மாவு, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ. இதில் வந்து நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ பார்த்துடலாமா? இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவிச்சு வச்சது, வேக வச்சு எடுத்தது. ஓகேவா? இது கூடவே உப்பு, வத்தல் பொடி, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, வத்தல் பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அவல், அதை வந்து எடுத்து வந்துடலாம். இந்த அவலை வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கு. இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா மெஷ் ஆகி வரணும். ஒரு மெஷர் வச்சு மெஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சிடலாம். லைட்டாக தட்டையாக வச்சு ஃபஸ்ட்டு இந்த லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. சோள மாவு நம்ம கரைச்சி வச்சது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கத சோள மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் கோட்டிங்லாம் நல்லா ஸ்டிஃப் ஆகும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் ஆயில் ஊற்றி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ப்ரௌனிஷாக வரட்டும். ரெண்டு சைடும் ப்ரௌனிஷாக வரது வரைக்கும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் பொன்னிறமாக ஆகுது வரைக்கும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. சுவையான அவல் கட்லெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை பார்த்தலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் கட்லெட் ரொம்பவுமே சுவையாக நமக்கு வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பார்பி டின்னி ஃபுட்.